ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அக்ஷயா ட்ரா வந்து 650. இதுக்கான கால்குலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, காருண்யா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இப்போ அக்ஷயாவுக்கு ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நேற்றைய காருண்யா நம்பர் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 904183. இப்போ இதில் 6 டிஜிட் நம்பரில் 2வது டிஜிட்ல 0ன்ற நம்பர் இருக்கும். இதே மாதிரி இந்த வருஷத்துல மட்டும் ஓகேவா 2024ல மட்டும் பாஸ் ஆன காருண்யா ரிசல்ட் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன அக்ஷயா ரிசல்ட்டுமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 707 363. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் அக்ஷயா நம்பர் வந்து 774. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறது வந்து காருண்யா நம்பர், அது கீழே இருக்கிறது வந்து அக்ஷயா நம்பர். அடுத்து இங்கே காருண்யா நம்பர் பார்த்தீங்கன்னா 208 488. அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயா நம்பர் 001. அடுத்து இங்கே காருண்யா நம்பர் வந்து 409 399. அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயா நம்பர் வந்து 380. இப்போ நேற்றைய காருண்யா நம்பர் வந்து 904 183. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, காருண்யா ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் 2வது டிஜிட்டில் 0 நம்பர் இருந்தால் அங்கே இருக்கிற முதல் நம்பரையுமே அதுக்கு அடுத்து 3வது டிஜிட் நம்பர் இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்க. 7 பார்த்தீங்கன்னா 49. 49னா 4 இல்லைனா 9 எடுத்தால் கூட இந்த 2 நம்பர்லேருந்து 4 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயா ரிசல்ட்டில் பாஸ் ஆயிருக்கும். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்டும் இதே மாதிரி தான். 6 டிஜிட் நம்பரில் 2வது டிஜிட் 0ன்னு இருக்கா காருண்யா ரிசல்ட்டில். அப்போ முதல் டிஜிட் நம்பர் 3வது டிஜிட் நம்பர் இந்த 2 நம்பருமே வந்து பெருக்கல் பண்ணி பாருங்க. இப்போ இங்கே 2 8 எடுத்தீங்கன்னா 16. 16னா 1 இல்லைனா 6 எடுத்தால் கூட 1 மட்டும் அதுக்கு அடுத்து நான் அக்ஷயா ரிசல்ட்டில் பாஸ் ஆயிருக்கும். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்னு இதே மாதிரி தான். காருண்யா நம்பர் 409 399. 6 டிஜிட் நம்பரில் 2வது டிஜிட் நம்பர் 0, முதல் டிஜிட் நம்பரும் 3வது டிஜிட் நம்பரும் பெருக்கல் பண்ணி பாருங்க. 9 4 எடுத்தீங்கன்னா 36. 36னா 3 இல்லைனா 6 எடுத்தால் கூட 3 மட்டும் இங்கே பாஸ் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்து நான் அக்ஷயா ரிசல்ட்டு. இப்போ இந்த 3 செட் ரிசல்ட் கம்பேரிசன் வச்சு தான் நேற்றைய காருண்யா நம்பர் வந்து 904 183. 6 டிஜிட் நம்பரில் 2வது டிஜிட் நம்பர் 0 தான். அப்போ முதல் டிஜிட் நம்பரும் 3வது டிஜிட் நம்பரும் பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 9 4 எடுத்தீங்கன்னா 36. 36னா 3 இல்லைனா 6 பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது காருண்யா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி அக்ஷயா ரிசல்ட்டில் ஒரு நம்பர் எடுத்துடலாம். இந்த 2024 சார்ட் மட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கும். இப்போ 6 டிஜிட் நம்பரில் 2வது டிஜிட்டில் 0ன்னு இருந்தால் முதல் டிஜிட்டும் 3வது டிஜிட்டும் பெருக்கல் பண்ணி பாருங்க. 7 49னா அதுக்கு அடுத்த நாளில் 4 பாஸ் ஆயிருக்கலாம். இங்கே 0 இருக்கும்போதே முதல் டிஜிட் நம்பர் 2, 3வது டிஜிட் நம்பர் 8. 2 8 16னா 1 மட்டும் இங்கே அடுத்த நாளில் பாஸ் ஆயிருக்கலாம். இப்போ இங்கே 0 இருக்கும்போதே முதல் டிஜிட் 4, 3வது டிஜிட் 9. 9 4 36னா 3 மட்டுமாவது பாஸ் ஆயிருக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயா ரிசல்ட்டில். இப்போ நேற்றைய காருண்யா நம்பரும் 904 183. 0 இருந்தது 2வது டிஜிட்டில். இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பர் 9, 3வது டிஜிட் நம்பர் 4. 9 4 36னா இன்னைக்கான ரிசல்ட்டும் 3 இல்லைனா 6 பாஸ் ஆனால் நான் வந்து 2 நம்பருமே ஏ மெத்தடில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிசன் தான். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷயா 680வது தான். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாஸ் ஆன அக்ஷயா ரிசல்ட் எல்லாம் எடுத்து பாருங்க. அக்ஷயா 646வது டாலேருந்து ஓகேவா, அதுக்கு முன்னாடி இருந்த ரிசல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கூட 5 0 1 இந்த 3 நம்பர் தான் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 0, அதுக்கு அடுத்த வாரத்தில் 1 5, அதுக்கு அடுத்த வாரத்தில் 5 0, அதுக்கு அடுத்த வாரத்தில் 5 0, அதுக்கு அடுத்த வாரத்துலேயும் 5 0 1, அதாவது போன வார நம்பர் ஃபுல்லாகவே தொடர்ச்சியாக 5 0 இந்த நம்பர் பாஸ் ஆகிறதுனால 5 இல்லைனா 7 வந்து பி மெத்தடில் எடுத்திருப்பேன். 0 இல்லைனா 1 பார்த்தீங்கன்னா சி போர்டு. இது வந்து ஜென்ரலாக எடுக்கிற நம்பர் ஓகேவா. ஒரு 5 வாரமாக ஒரே மாதிரி நம்பர் பாஸ் ஆகிறதுனால 5 0 இந்த 2 நம்பருமே எடுத்திருப்பேன். 5 வந்து பி மெத்தட். ஏன் 7 எடுத்துருக்குறேன்னா, ஒரு சில ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5 இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7 பாஸ் ஆகிருக்கும் அக்ஷயா ரிசல்ட்டில் ஓகேவா. அதனால தான் பி மெத்தடில் 5 இல்லைனா 7 எடுத்திருப்பேன். சி போர்டில் 0 இல்லைனா 1. இது வந்து ஒரு ஜென்ரல் மெத்தட் தான் ஓகேவா. இந்த நம்பரும் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகலாம். ஏன்னா ஒரு 6 வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் வந்து ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகும். 5 0 1 5 5 0 5 0 5 0 1. இதுக்கு முன்னாடி இருந்த ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5 7ன்னு இருக்கும், இல்லை 5 1 7ன்னு இருக்கும். அதனால தான் 5 இல்லைனா 7 பி மெத்தட் எடுத்திருப்பேன். 0 இல்லைனா 1ன்ற நம்பர் வந்து சி போர்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 இல்லைனா 6, பி போர்டில் 5 இல்லைனா 7, சி போர்டில் 0 இல்லைனா 1. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 380 381, 680 681, 370 371, 670 671. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் அக்ஷயா சார்ட் அதுக்கு அடுத்து காருண்யா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன்.
அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 35, 37, 65, 67. பிசி 50, 51, 70, 71. ஏசி பார்த்தீங்கன்னா 30, 31, 60, 61. இப்ப இந்த நம்பர் எல்லாமே கரெக்ட்டா இருந்தா மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்க. இல்ல நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்றதா இருந்தாலும், உங்க மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஏ கால்குலேஷன்ல 3 இல்லன்னா 6, பி மெத்தட்ல 5, 7, சி போர்ட்ல 0 இல்லன்னா 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இன்னைக்கான வீடியோல வந்து நானு எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க.